ஹாய் எல்லாம் வணக்கம் லவ்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஃபார் தி 7 கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோபியோட டான்ஸ் இப்போ பாட்டுனா என்னென்ன பார்க்க போகிறோம். எனக்கு என்னென்னு தெரில, ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஐ திங்க் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, ஹெட்செட் போட்டு ஃபீல் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டில் எதில் முடிச்சிருந்தோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஹோபிக்கும் நடந்திருக்கும் இல்லையா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெயினில் யூஸ் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கீங்க. நம்ம ஹோபி உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வலிக்குது, ஆனால் சரியாயிடும். சரி, அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு தூங்கு. எனக்கு அவன் இங்கேருந்து எப்போ போவான்னு இருக்குடி. அதெல்லாம் போவாங்க, நீ இருக்கிறதா ஹோபிப்பா, தைரியமாக இருக்கேன். அப்புறம் பார்த்துக்கோ. பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிளான்லாம் இருக்குது, முடிச்சிடலாம். அதுக்குள்ளவா என்ன பிளான் போட்ட? அதான் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ யோசனை வந்துச்சு. பண்ணிட்டுருக்கும் போது நீ என் மூஞ்சி தானே பார்த்துட்டு இருந்த? இல்லை, கண் ஒன்று பார்த்துட்டு இருந்துச்சு, மைண்ட் யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஓ சரி, நீ பொறுக்கி மூடிட்டு மூடி அப்படின்னு ஒன்னே அவளும் படுத்துக்கொ நேரத்தில் தூங்கிடுறா. ஸோ நம்ம ஹோபி உங்களே பார்த்துட்டே இருப்பாரா? நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. தூங்கிட்டியா? தூங்கும்போது மட்டும் அந்த மூஞ்சி எப்படி தான் அப்படி பாவமாக வச்சுக்கிறான்னு தெரியல. I love you டிஜிலுக்கு. I love you too daddy அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகும், கீழே போவீங்க. கீழே சாப்பிட்றதுக்கு போயிட்டு கிச்சனில் பண்ண பாட்டி இருப்பாங்க. பாட்டி என்ன சமையல்? அதுவா, இன்னைக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருல, கோழி குழம்பும் சுட சுட சோறும். நைட்டில் சோறா? யார் பாட்டி சாப்பிடுவா? இட்லி தோசை செய்கிற வேண்டியதானே. இட்லி தோசைன்னா செய்ய டைம் இல்லைம்மா. சோறுனா ஒரு 10 நிமிஷத்தில் சரியாயிடும், சாப்பிட்லாம்ல. போ பாட்டி, நான் எனக்கு மட்டும் தோசை ஊற்றிப்பேன். எதனா பண்ணு. அப்போ கரெக்டாக கிச்சனில் யாரோ வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பனியனும் கீழே ட்ரௌசரும் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம சுகர் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் உங்கள் பாட்டி பின்னாடி போய் ரொம்ப நின்றுவீங்க. சாரி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணியா சுகா? ஆலியா, தண்ணி எடுத்து கொடு மாப்பிள்ளைக்கு. பாட்டி எடுத்து கொடு. சரி பாட்டி, தண்ணி வேணும். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் எடுத்து கொடுக்குறீங்க. என்னம்மா தண்ணி? தேங்க்ஸ். பரவாயில்ல. சரி, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க. பாட்டி போய் இது தாத்தாவை சாப்பிட கூப்பிட்டு வந்துடுறேன், சரியா? அந்த மனுஷன் மாத்திரை போட்டான்னு தெரியல. பாட்டி 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 தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை, நான் போகிறேன். இல்லை, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி பசங்க கூட பேசலாம் பழக்கம் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் அவ்வளோ பேச மாட்டேன். நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை இல்லையா? உன்னை கட்டிக்கு போகிறவன், புரியுதா? புரியுது, ஆனால் ப்ளீஸ். இல்லை, நான் எதுவும் பேட் இன்டென்ஷன்லாம் கிட்ட வரல, கிளாஸுக்கு வந்தேன். இல்லை, அப்படிலாம் நான் யோசிக்கல. சரி, நர்வஸ்லாம் ஆகாத. நார்மலாக இரு. உனக்கு எப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கோ அப்போ பேசு. அப்போ பேசினா போதும், நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் கூட. சரி. சரி, ஸ்டடீஸ்லாம் நல்லா போகுதுல்ல? போகுது. குட். சரி, நான் போகிறேன். சரி. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு டைனிங் ஹால் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. சுகா மாமா வச்சு சாப்பிடுங்க, வைக்கலாம் மாட்டாதீங்க, நம்ம வீடு. ஐயோ இல்லை ஜேகே, வைக்கலாம் மாட்டல, சாப்பிட்றேன்.
சரி சாப்பிடுங்க. அம்மா அங்கே பேர் அதை எடுத்து வை. நல்லா சாப்பிடுங்க. சரி நல்லா தான் சாப்பிட்றேன், போதும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஓபிக்கு அப்படியே எரியும் வயிறெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்தாக்காரியை கொண்டா எல்லாம் சரியாக போயிடும். ஸோ நீங்கள் அப்படியே டேபிள் கீழேருந்து அவன் காலை வச்சு உரசிட்டே இருப்பீங்க. எட்டு வேற மாட்டிக்குதே. ஏய் நாடி பண்ணுற, சும்மா டாடி விளாட்ற. ஏய் கம்மன்டி இருக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்க. சும்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு ட்ராக் ஓட்டிகிட்ருக்கீங்க. அங்கே நம்ம தயாவும் அக்னியும் என்ன, ஏய் இன்னைக்கு சாப்பிட்டு மேலே டெரஸுக்கு போயிடலாம் என்ன? எதுக்கு? ஏன்? ஏய் போகலான்டி, ரொம்ப நாள் ஆச்சுல. என்னால் முடியாது, வர்ற சாப்பிடுச்சிருவேன்னா. அப்போ இந்த சைடு ஜங்குக், ஏய் நீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். என்ன ஓபி சித்தப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி டயட்டா? சுகர் மாத்திரைலாம் போடணும்ல? டே மூடிட்டு உட்கார். அந்த அளவு ஒன்றும் உடம்பு வீக்காக இல்லை. உட்கார். என்ன இருக்குமோன்ட்டு. டே ஜங்குக்கே, சித்தப்பனை பற்றி என்ன நினச்ச? அவன் அந்த காலத்து உடம்பு, சுகரும் இல்லை பிபியும் இல்லை. அந்த காலத்து உடம்புன்னு தெரியும், அதனால தான் சொன்னேன். உனக்கு ஒரே கலாய்க்கிறது. உங்கள் அப்பனுக்கு அப்புறம் அவன் தானே இருக்கான், அவனுக்கு மரியாதை கொடுக்க வேணா? பாட்டி அதெல்லாம் சித்தப்பா எதுவும் நினச்சிக்க மாட்டார். இல்லை ஓபி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் பார்க்க நம்ம ஓபிக்கு சொல்கிறேன்னு மண்டையில் ஏறும். ஸோ இப்போ அப்படியே பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டு எல்லாரையும் கவனிச்சிட்டு, ஸோ நம்ம சுகா நீங்கள் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம ஹோபியும் நோண்டிக்கிட்டு, அப்புறம் நம்ம தயாங் பிளேட்டில் இருக்கிற சாப்பாடை வேணும்ன்ட்டு எடுத்து வழுக்க டைமாக சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் மனுஷன். ஸோ இப்போ அப்படியே ரூமுக்கு போகலான்னு போகும்போது உங்கள் ரூம்கிட்ட அப்படி க்ராஸாக வாரா, நீங்கள் நம்ம ஹோபியோட மடியில் உட்காந்துட்டு சும்மா கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ரூம் சாத்திருக்கிறதுனால அவருக்கு தெரியல, ஒரு வேளை உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டே இருக்காரு. போகலாமா வேணாவா? கதவு தட்டலாமா? தட்டி போகலாமா அப்படி சொல்லிட்டு தட்ட போகும்போது, மாமா சொல்லு ஜிமன், வாங்க வேலை போகலாம். எதுக்குடா? அம்மா சரகு அடிப்பீங்களா? ஜிமன் சரகு அடிப்பீங்களா? அடிப்பேன்டா, ஆனால் நாங்களும் அடிப்போம். 18 தான் ஆயிடுச்சுல, வாங்க போகலாம் மேலே. டேய் என்னடா, வாமாம்மா போகலாம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி வளர்க்க டைமே மேலே எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. சரக்குலாம் சூப்பராக இருக்கும், வாங்க போகலாம். சரி இருடா வரேன். டேய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன்டா. ஐயோ மாமா இப்போ எப்படியும் குடித்தா விட்டு நல்லாவே இருக்காது, நம்ம காலையிலே எஞ்சி குடிச்சிடலாம், வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ மேலே போனால் நம்ம ஜிம்மன், அப்புறம் நம்ம தயம், அப்புறம் நம்ம சுகா 3 பேர் மட்டும் உட்காந்துருக்கானுங்க. அந்த சைடு நின்று நிவிக்கிட்ட நம்ம ஜங்கு பேசிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு குடிப்ப நீ? ஏய் மாமா வந்திருக்காரு ஊர்லேருந்து, ஒரே ஒரு தடவை தான். நீ குடிச்சிட்டு ரூமுக்கு வா, காலை உடைக்கிறேன். சரி வரமாட்டேன், நான் இனி டெரஸ்லேயே படுத்தாலும் படுத்துருவேன். ஒரே ஒரு கிஸ் மட்டும் தந்து நீ போயிடு. அதெல்லாம் முடியாது போ. ஏய் நாடி ஆள் தானா? இப்போ ஆறு ஜங்கு ஒட்டி வாங்க போகிற நீ, அடிச்சு ஓடி ஒரே ஒரு கிஸ் மட்டும் அடிச்சுட்டு போயிடு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ். இங்கே பாரு, ஒரே ஒரு கிஸ்ஸு தானே கொடுத்துட்டு போயேன் அப்படி சொல்லிட்டு இப்போ பிடிச்சி கிட்ட இருக்கிறான். சரி அவங்க அவர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு போட்டோம். நான் ஒன்று தானே லவ் பண்ணுறேன், அவரை லவ் பண்ணுறேன். சரி தரேன் குட்ரி. சரி போதுமா? என்ன இது?
நல்லா சரக்குக்கு சைடிஷ் மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். சீ, நல்லா கொடு. எப்படி நான் கொடுக்குறேன். போதும், சரி போதும், தேங்க்யூ, பை. அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஓடி வந்து உட்காந்துக்கிறான். நான் ஜங்குக் என்ன போயிட்டுருக்காங்க. மாமா அது யாரு? ஓ, இது ஓபி தெரியுமாடா? தெரியும் தெரியும், எல்லாம் அரைகுறையாக ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த மனுஷன். ஆனால் பாவண்டா அந்த மனுஷன். அனுபவிட்டோம் வாங்க குடியில் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே கீழே நீங்களும் நம்ம ஹோபியும் செம்ம ரொமான்டிக்காக அது ஒரு ட்ராக்கில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படி நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுமா? ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆனோடனே எல்லோரும் அங்கங்கே வெளியில் சுற்றலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் போடுறீங்க. பட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பிகாஸ் வந்து நம்ம ஹோபி வந்து விட்டுட்டு வெளியே போயிட்டாரு, ஐ மீன் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு வேலை இருக்கிறதுனால இப்போ உங்களை பார்க்க முடியாது. அவர் வந்து இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாதுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி டென்ஷன் ஆகுறீங்க. நான் எங்கேயுமே வரல. பாட்டுக்கிட்ட சொன்னால் அப்படி காட்டு கற்றுன்னு கத்தும். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐயோ, நான் வெளியில் வரல தயா, நீங்கள் தான் போயிட்டு வாங்களேன். ஏய் உத்தா, வெளியே போகிற உனக்காக தாண்டி வரலன்ற. வா என்ஜாய். இல்லை எனக்கு பீரியட்ஸ், எனக்கு வயிறு வலிக்குது, நான் வரல. பீரியட்ஸு நம்மளும் ஏன்டி வாங்கிட்டு இந்த பேடை இன்னும் ஃபுல்லாக காலியாக்கல, அதுக்குள்ளே பீரியட்ஸ் ஆகிட்டியா? யார்கிட்ட கற்று விடுற? உனக்கு எப்படி தெரியும்? ஒன்றுண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பேன், புரியுதா? பாரு ஏய் இரு, என்ன இரு? ஏய் பீரியட்ஸ் ஆகலை தர நீனு. ஐயோ இப்போதான் முடிஞ்சிச்சு, சும்மா தான் சொன்னேன். இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். பீரியட்ஸ் நீ ஆகலை, தெரியுது தெரியும். ஏய் இதெல்லாம் இருக்காடி, சொல்லி தொலை. இல்லை ஏதோ சும்மா தான் சொன்னேன். பைத்தியக்காரா? ஏய் வானா ஆலியா, அடிச்சிருவேன். சத்தியமா எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? சும்மா சொன்னேன். இல்லையே, அப்போ பேட் அப்படியே இருக்கேன். நான் என்ன பிச்சுக்காரியா ஒரே ஒரு பேட் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு? அது வேற ஒரு பேக்கெட்டாக இருக்கும்டா. அப்படியா? சத்தியமா நம்புறேன், நம்பிதான் ஆகணும். போ. சரிடி கத்தாத, நான் இன்னைக்கு வரல, வந்து தான் தொலைகிறேன். தயவு செய்து கிளம்பு, கொடுப்பேத்தாதடி என்ன. ஓபிக்கிட்டே சொல்லுவேன். மயிறு எஞ்சிரு. கூட்டிகிட்டு போன இடத்துல ஒழுங்காக இல்லாத அங்கங்கன்ட்டு வேணும்னு சுற்றுறீங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, நிவி ஜங்கோக்கு கிவி ஜமன்னு அப்புறம் வந்து நம்ம அக்னி நம்ம தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு உங்களையும் சுகாவை மட்டும் கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவிடலான்னு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே அவர் கூட இருக்கவே மாட்டீங்க. இது சின்ன பிள்ளை மாதிரி கையை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஓடி போயிட்டுருக்கீங்க. ஆனால் அவர் ரசிக்கிறாரு உங்களை. பட் உங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காமல் பண்ணுறீங்க, அது அவளுக்கு தெரியல. ஸோ இது வந்து நம்ம ஹோபிக்கு தெரியாது நீங்கள் வெளியே வந்தது. ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லவும் இல்லை. நீங்கள் இந்த கடுப்புலேயே என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னா அவர்கிட்ட சொல்லக்கூட மறந்துட்டு அப்படி கிளம்பி வந்துட்டுருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம சுகா நான் இல்லையா ஐஸ்கிரீம் வேணுமா? ஆஹா ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். அப்புறம் எதுக்கு நீ ஒரு இடத்துல நிற்காம இங்கே அங்கேயே ஓடிட்டுருக்க? என் கையை பிடிச்சி நடக்கலாம்ல. ஓடிக்க மாட்டேன். உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை சும்மா ஏதோ பேசி என்னை கூப்பிட்டு வந்து ஏதோ முன்னாடி இப்படி நிற்க வச்சுருக்காங்களா? இன்னும் மதிக்கவும் மாட்டுற, என்கிட்ட ஒழுங்காக பேசவும் மாட்டுற. அப்படிலாம் இல்லை, எனக்கு பாய்ஸ்கிட்ட பேச பிடிக்காது. பிடிக்காது. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? Of course. சரி,
அப்படி நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டுங்களேன், அவங்களுக்கு கோடி புண்ணியம் போகும். உங்களை உட்கார வச்சு 100 தேங்காய் உடைக்கிறேன். எது என் மண்டையிலையா சாகிறதுக்கு? ஆஹா, பக்கத்தில் கல்லில் உடைக்கிறேன். நல்லா பேசுகிறடி வாய்க்கிலேயே. கிட்டலாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் ஓபிக்கிட்ட சொல்லிடுவேன். இதை ஒன்று சொல்லி பாய் முடிக்கிறேன். சொல்லு, இப்போதைக்கு என் கூட வா அப்படி சொல்லிட்டு அவரும் உங்களை வலுக்கட்டாயமாக கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்னடா இது இவனை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 4 நாள் அப்படியே போகும். இன்றைக்கி தான் ஹோபி அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு கொரியாவுக்கு. பா எவ்வா என் பொண்டாட்டியை பார்க்காத, ஒரு மாதிரி செத்து போன மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனோடனே பொன்னாடி தான் பசங்க எல்லோரும் உட்காந்துட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ யுகாவும் அங்கே தான் இருக்கார். நீங்கள் வந்துட்டு ஹோபி அன்றைக்கி போனார் இல்லையா 5 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்படியே அப்ராட் கிளம்பியிருப்பார். அதனால் அவர் வீட்டில் இல்லை. நீங்கள் அதில் தான் உம்முன்னு உட்காந்துட்ருக்கேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் ரிட்டன் ஆக போகிறாரு. அவர் உங்களுக்கு தெரியாது, அப்ராட்லேருந்து இன்றைக்கி தான் ரிட்டன் ஆக போகிறாரு. உங்களுக்கு வேறு செம்ம போர் அடிக்குதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கும் போது நம்ம ஜிம்மனில் டான்ஸ் ஆடலாம் மச்சான், சூப்பராக இருக்கும்டா டான்ஸ் ஆடினா. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது? எல்லோரும் உம்முன்னு இருக்கிறாங்கல்ல, அதுதான் அக்னி நிவிகிவிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வரமாட்டாங்கடா. ஆமாப்பா, நாங்களாம் வர மாட்டோம், நாங்கள் டான்ஸ் ஆட மாட்டோம், எங்களுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது அப்படி சொல்லிட்டு லைனாக ஒவ்வொருத்தருக்கே சொல்கிறா. டே நான் மோனிகா, நீ அவன் சரியா ஆடலான்ட்டு வாடா 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 அப்படி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு திரியிறானுங்க. இப்போ இந்த சைடு நம்ம ஜெயப்போ பார்த்தா அவர் இப்போ தான் காரில் வந்துட்டுருக்காரு, வீட்டுக்கு கிட்ட வந்துட்டாரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே பாட்டு சட்டம், நல்லா கும்முன்ட்டு வெளியில் வரைக்கும் கேட்குது. வீட்டில் கொஞ்ச நேரம் ஆள் இல்லைன்னா வச்சு அப்படியே ஆட வேண்டியது, டிங்குன்னு செக் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராரு. அப்போது நம்ம ஜிம்மனு கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நம்ம தயாங்கு பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நிலவ சிவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி, மனசை 2ஆக்கி ஒரு வாக்கில்ல, இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி, பாஷா கைப்பட்டு கவுந்தமில்ல ஜிம்மன்னியா அப்படி சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. என்ன கன்றாவிடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஓபி உள்ள வராரு. நான் நடந்தீங்க வாங்கிச்சதுப்பா நம்மள ஆடலாம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா நம்ம ஜிம்மனு. டீ என்னடா ட்ரெஸ் இது, நான் கேளிச்சுதப்பா, இவன் தான் டான்ஸ் எல்லாம் வாங்கி கூப்பிட்டானா, அதனால டே குரம் நான் நடக்குதுங்க. ஸோ உட்காந்து சுகாவா விழுந்து சிரிக்கிறாரு. வாங்கச்சிதப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். டே மயிறு மாதிரி பண்ணாதா சித்தப்பா, சிரிக்காதீங்க, வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெமினி மெமிக்ரி பண்ணிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் விழுந்து சிரிக்கிறீங்க, நீங்களும் ரொம்ப சிரிக்கிறீங்க. ஜெமின் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி என்னடி, நான் உன் அண்ணா இல்லடி, உன் அக்கா, என்ன அக்கான்னு கூப்பிடு அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். டே ஜெமின் அந்த டைலாக் சொல்றா. அக்கா வந்திருக்கேன்டா சீ. ஸோ அப்படி சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லோரும் விழுந்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுமா. ஸோ இது ஒரு ஈவினிங் டைம், ஸோ ஒரு 6 o'clock அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஜங்குக் கூட ரூமில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக் சொல்கிறது கேது ஜங்குக், இங்கே பாரு, எனக்கு வேணாம் ஜங்குக் இந்த மாப்பிள்ளை, உனக்கு சொன்ன புரியுதா இல்லையா? எனக்கு அவர் கேரக்டர் ஓகே, எல்லாம் ஓகே, நல்ல மனுஷன், வந்த நாள்லேருந்து என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, என்கிட்ட பேச நினைக்கல, ஓகே, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் ஓபி இல்லாமல் இருக்க மாட்டேன் ப்ளீஸ். பாரு, எனக்கு தெரியாது ஆலியா, என்னை பாருடி அப்படி சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்ச மேலே தூக்கி பாரு,
நான் இது உனக்கு பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? இல்லை அப்படிதானே? இல்லை ப்ளீஸ், எனக்கு அப்படிதான் வேணும். இங்கே பாரு, என்ன பண்ணாலும் சரி, உனக்கு ஹோபி கிடையாது. உனக்கு சுகா தாண்டி உனக்கு கரெக்டாக இருப்பான். இங்கே பாருமா, இது பாரு, நான் திட்டி சொல்ல அடிக்கவும் இல்லை. சுகா தான் கரெக்டாக இருப்பான். ஆனாண்டி அவ கிளம்பி. யார் சொன்னா கிளம்புன்னு? நீ வேணா ஒவ்வொரு நாள் அவர் கூட டி 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 இல்லை, அவர் கூட நீ எப்படி சொல்றது, எக்ஸசைஸ் கூட பண்ணிப்பாரு தெரியும் அப்படின்ட்டு சொன்னேன். இங்கே பாரு, எனக்கு தெரியும், அந்த இலவெல்லாம் தெரியும். நேற்று நைட்டு கூட நடந்துச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் சுகா தான் அணுகெல்லாம், புரியுதா? இந்த மாதிரி ஏமாற்றி அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு லைஃப் தான் வீணாகும். எப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்னாடி பண்ணுவேன்? ஓ, அது வேற இருக்கா? பரவாயில்ல, கழிச்சிக்கலாம். நீ சுகாவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஜங்குக்கா ப்ளீஸ். முடியாது, நான் போகிறேன், போடி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ நைட் சாப்பிட கூப்பிட்றதுக்கு போவே இல்லை. ஸோ ஹோபிக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால் அவர் மேலே வராரு. நாடியாச்சு, நான் வரல, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்டி? எனக்கு வேணாம். ஜாங்கு சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கு நீ நைட்டு இவனை கூட்டிகிட்டு போடு ஹோபி. அவன் வலிக்கு டைம் சுகாக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஒருத்த காலம் நிற்கிறான். எனக்கு பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போ. சரி, இது கொஞ்சம் முன்னு வச்சுட்ருக்க. வா, எஞ்சிக்கிற போகலாம். பாட்டி எஞ்சி, நான் சொல்கிறத மட்டும் செய், சரியா? என்ன சொல்கிறத மட்டும் செய். அப்படி சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி கீழே கூப்பிட்டு போகிறான். ஸோ கீழே கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லோரும் அதே மாதிரி கும்பலாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எனக்கு இடம்னா விடுங்களேன். எங்கே இடம் இருக்குது? நான் மடியில் உட்காந்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஹோபி மடியில் உட்காந்துக்கிறீங்க. கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஒழுங்க உட்காருங்க. போதுமா? ஸோ பாட்டியும் தாத்தாவும் தூங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கு. சரி, நம்ம சுகா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. அப்படி நம்ம ஜேகேவை பார்ப்பாரா? பக்கத்தில் உட்காரி, அங்கே போய் உட்காந்துருக்க. பரவாயில்ல, இப்போ என்ன பிரச்சனை? என்னோட டேடியோட தம்பி தானே, எனக்கும் டேடி தான். இல்லை டேடி? அப்போது நம்ம ஜங்குக்கு உங்களை பார்த்து செம்மையாக முறைப்பான். என்ன என்ன முறைக்கிறோம்? என்னடா முறைக்கிறா? என் இஷ்டம், நான் எங்கே வேணாலும் உட்காருவேன். என்னோட டிக்கி வாய்டி வாய். ஸோ அப்படியே நம்ம ஹோபி, நீங்கள் மடியில் உட்காந்துருப்பீங்க இல்லையா, அவனோட ஒரே ஹேண்டால் உங்களை அப்படியே உங்கள் வேஸ்ட் அப்படி சுற்றிருப்பான். சுற்றி அப்படி கொஞ்சம் கிட்டே இழுக்க வச்சு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹிஸ் பண்ணுறீங்க. டேடி அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க அவனை. இல்லை, எனக்கு புரியல, டேடி டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்றான் அவன் அப்படின்ற மாதிரி சுகா பார்த்துட்ருக்கான். ஸோ செம்ம சிரிப்பு உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுற? கையேட்டு வச்சுக்கிறேன்டி, இப்படி வச்சுக்கிறேன், கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால் அப்படி சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நீங்கள் 2 பேர் அப்படி சவுண்டாகவே பேசிகிட்ருக்கீங்க. இல்லை, கீழே விழுந்துற போகிற பிடிச்சிக்கிறேன். இது எப்படி இருக்கு? கீழே விழுந்துற போகிறேன், அதனால பிடிச்சிக்கிறேன். இந்த டோன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜங்குக், சரி எல்லோரும் போய் பாடுங்க. ஆலியா நீயும் போ.
நீ இப்போ நான் என் டேடி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா ரூமுக்கு போவேன். சரி போகிறேன். அப்போ நீங்கள் அப்படியே ஹோபியை பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருது, நம்ம 2 பேர் ரூமுக்கு போகலாமா? போகலாண்டி. நீ போ, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். சரி. அப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கண்ணத்தை காட்டுறான், கிஸ் பண்ணிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணத்தில் கொடுக்காம ஃபேஸை திருப்பி ஐ லவ் யூ, போயிட்டு வரேன், குட் நைட் டேடி அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. நம்ம சுகா வாயை பிளந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் நடந்துச்சு போயிங்க. ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு சுகா மாமா let me explain. let me இல்லை எனக்கு புரியல. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட் பார்ட். ரொம்ப நல்லா போகும். அண்ட் யா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். டாடா பை பை, லவ் யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் வந்து 7 Kings. நான் தாங்க நிம்மி.